வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து மோஸ்ட்லி புளிலாம் வந்து இல்லையா காலையில சமைக்கும்போது பாத்தீங்க அப்படினா அவசரத்துல வந்து நம்ம புளி வந்து மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி கவர்ல தான் வச்சிருப்போம். இல்ல நீங்க டப்பால போட்டு வச்சீங்கன்னா கூட சில டைம் என்ன ஆயிடும்னா புளி வந்து நல்லா கெட்டி ஆயிடும். பாருங்க நான் இப்ப வந்து வச்சிருக்கேன் இல்லையா இந்த புளி வந்து செம கல்லு மாதிரி இருக்கு எனக்கு. சோ இப்போ வந்து இது நம்ம காலையில வந்து அவசரமா ஆபீஸ் ஸ்கூலுக்குலாம் போகும்போது நம்ம புளி ஊற வைக்கணும் அப்படினா அது வந்து நம்ம பயங்கர கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்றேன். என்ன அப்படினு சொன்னா இப்போ இந்த புளியை வந்து நீங்க மைக்ரோவேவ் லைக் ஒரு 5 செகண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் போதுங்க வச்சிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அது இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இருக்கு பாத்தீங்களா நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் இத. இப்போ நான் வந்து இந்த புளியை இங்க வைக்கிறேன். வச்சிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஏன் அப்படினு நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். ஏன் அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த புளியில பாத்தீங்க அப்படினா நமக்கு நிறைய அந்த மட்டைலாம் இருக்கும் அந்த தோல் அப்புறம் மட்டும் வந்து புளியில வந்து அந்த சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா உள்ள நமக்கு தெரியாது. சோ அது மைக்ரோவேவ்ல வைக்கும்போது நீங்க வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 5 இல்லாட்டி 10 செகண்ட்ஸ் அதுக்குள்ள வைங்க. அதுக்கு மேல வச்சீங்க அப்படினா இது என்ன ஆயிடுது அப்படினா அந்த மட்டைலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள் மாதிரி வருது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க. லைக் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து பண்ணுங்க. சோ இப்போ இத மூடிட்டு நான் வந்து நான் வந்து 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போ முடிஞ்சிருச்சு. சோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த புளியை எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. சோ இப்போ தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா வருது புளி. நான் பண்றேன். நல்ல ஈஸியா வருது பாருங்க. சோ நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.